ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைனே பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹேபிட்ஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது வேலை, அதனால வீட்டுக்கு வந்தால் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன், இன்னைக்கு நேற்று நைட் ஃபுல்லாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நானும் குடிச்சிட்டு காலையில் வீட்டில் படுக்க முடியுமா? எனக்கும் ஸ்ட்ரெஸ் தானே அது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கரண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, த மோஸ்ட் கேப்பபிள் பர்சன் ஹேஸ் த லீஸ்ட் ஸ்ட்ரெஸ். டாக்டராக இருந்தான்னா அந்த பெஸ்ட் டாக்டராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப மீடியாக்கராக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. செய்யக்கூடிய தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி 10 வருஷம் ஆனாலும் வேலை தரவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. ஸோ த பெஸ்ட் ஆன்சர் டு டிக்ரீஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் டு பிகம் an excellent ப்ரொஃபஷனல். எந்த வேலை செஞ்சாலும் 10 நிமிஷத்தில் செய்கிறத 1 நிமிஷம் செஞ்சால் ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டிங்னு பேர் அதுக்கு. எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் தலை சிறந்து விளங்கணுங்கிறத வந்து முதல்ல இருந்தே கொண்டு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வராது. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரே அப்ரிசியேஷன் தான். உங்கள் சீனியர் கூப்பிட்டு உங்களை எக்ஸலண்ட், திஸ் இஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, இது சொல்ல 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 அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடமே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வராமல் இருக்கணும்னா the best thing is to be the best in your profession. Any profession you do is on capacity building. அந்த 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று நாலேஜ், அடுத்தது ஸ்கில், அடுத்தது விஸ்டம். இந்த 3 தான் எந்த ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸுக்கும் முக்கியமானது. செய்யும் தொழிலை பற்றி நாலேஜ், செகண்ட் ஸ்கில், 3வது வந்து எப்போ இந்த 2ஐயும் யூஸ் பண்ணணுங்கிற கூடிய விஸ்டம். இந்த 3 இருந்துருச்சுன்னா எந்த ப்ரொஃபஷனாலும் you'll be excellent, and when you become excellent there is no stress.